சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் விடு. உன் பக்கத்துல நிக்குது உங்க அம்மா தானே? உன்னை 10 மாசம் பெத்தவ தானே? ஆமா, இதுல என்ன சந்தேகம்? நான் ஏதோ தெரியாதனமா கல்லதிக்கு எரிஞ்சேன். ஊடல வந்து உங்க அம்மா சாடிட்டவோ. ரத்த குபு குபுன்னு சாடிட்டு இருக்கு. நீ அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டி போறதுக்கு இல்லாம இங்க நின்னு நியாயம் பேசி வெட்டி நியாயம் பேசி எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுறதுக்கு நிக்க. ஆமா, நான் இத பத்தி யோசிக்கவே இல்லையா? ஏடி, நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நின்னுட்டு இருக்கேன். ஒரு ஆஸ்பத்திரி கூட்டி போனேன்னு உனக்கு நிரப்பு இருக்காட்டி என்ன நிக்க விட்டுட்டு இப்படி வீணா வெட்டியா கிடந்து சண்டை போட்டு கிடக்க. நீ எல்லாம் பிள்ளையாட்டி. நீனும் சேர்ந்துட்டியா? உன் மருமோட சேர்ந்துட்டியா? சேரு, எல்லாரும் ஒண்ணா கூடுங்க. உனக்கு என்ன கண்டா இப்படிதான் இருக்கும். உனக்கெல்லாம் இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். கல்ல தூக்கி போட்டல்ல, அவகிட்ட சண்டைக்கு போவதுக்கு இல்லாம என்கிட்ட சண்டைக்கு வரியா? நீ ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரிதான். நான் போறேன். இப்போ உனக்கு நிம்மதி தானே? என்னையும் எங்க அம்மையும் பிரிச்சுட்டேல்ல. யாரா இவ என்கிட்டே சண்டைக்கு வரா? அடியே, என்னையும் எங்க அம்மையும் பிரிச்சுட்டேல்ல. உனக்கு இருக்கட்டி ஒரு நாள். அடியே, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள எங்க அம்மையவே உனக்கு எதிரா திருப்பி விட்டு ஒன்ன இந்த வீட்டை விட்டு ஓட விட்டு எங்க அம்மா வீட்டுக்கு நானே போறேன் நீனே ஓடணும் டி. அந்த மாதிரி ஆப்பு வைக்கல, என் பேர் நீலாம்பரி இல்ல. வெயிட் அண்ட் சீ. பொட்டி அரவக்காடு. இந்த ராதிகா கிட்ட உன் தில்லாலங்கடி வேலையெல்லாம் செல்லுபடியாகாது. பாத்ரூம் டி, அதையும் பாத்ரூமே. அடியே, நான் செல்ல தைக்கு மோவா ராதிகா. எங்க அம்மா இருக்காளே, அவளை நான் நம்புறேனே. என்ன முதல்ல செருப்ப கலத்தி அடிக்கணும். கல்ல தூக்கி போட்டு மண்டையை உடைச்சிருக்கா. அவ்வோக்குல நின்னுட்டு என்கிட்ட சண்டைக்கு வரா. என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போல? நீ ஏன் மண்டையை உடைச்சவ ஆஸ்பத்திரி கூட்டு போக மாட்டாளா? என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டா? பிள்ளையே இல்லங்க. இருக்கட்டும், நானும் பாத்துறேன். உன் மர்மம் உன்னை எப்படி பார்க்க நானும் பாத்துறேன். எத்தே வாங்கதே, ஆஸ்பத்திரிக்கு போவோம். இப்பதான் கல்ல கொண்டு அடிச்சா, இப்ப ஆஸ்பத்திரிக்கு அவளே கூப்பிடுதா? என் பொண்டாட்டி நல்லவளா இல்ல கெட்டவளா? எங்க கூப்பிட்டா? ஆஸ்பத்திரிக்கு தே. ரத்தம் வேற குபுகுபுன்னு சாடிட்டு இருக்கு. எத்தே உங்களுக்கு மயக்க ஈக வந்துராமத்தே. வாங்கதே போவோம். ஆட்டோ பிடிக்கட்டுமா இல்ல காரை பிடிக்கட்டுமா? அடியே, நடிக்கியாட்டியான்ட்ட. என்னத்தே ஒரு மாதிரி பேசுதியா? எத்தே எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து அதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் தே. அடியே, தூர போடி. இங்க என்னலாம் நடக்குது? எங்க அம்மையா இது? எத்தே உங்க மொவை என்ன அடிச்சு போட்டாருங்கற கோவத்துல தான் ஏதோ கண்ணு மண்ணு தெரியாம அப்படி தூக்கி எறிஞ்சிட்டேன். நீங்க உடையில வந்து சாடிட்டியா? அதுக்கு நான் என்ன பண்ண? எத்தே வாங்கதே, சொன்னா கேளுங்கதே. ஏங்க ஆஸ்பத்திரி கூட்டி போங்கங்க. ஏங்க இப்படி மண்ணாந்த மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? அம்மா, என் பொண்டாட்டி சொல்லுதல்ல, ஆஸ்பத்திரிக்கு போவோம் வாமா. என்னல, உன் பொண்டாட்டி சொன்னாதான் நீ ஆஸ்பத்திரி கூட்டி போவியோ? இல்லம்மா, அப்படி இல்ல. நானும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு தான் இருக்கேன். வாமா, சொன்னா கேளுமா. எத்தே நேரா ஆவோ பயமா இருக்குதே. வாங்கதே. அடியே, என் பேரு சொத்தவள சொர்ணக்கிளி. என்கிட்டே உன் ஆட்டத்தை காணிக்கியா? எப்பண்டா கல்லத்துக்கு மண்டை வாக்குல போட்டு ஒரேடி அனுப்பிடலான்னு பிளான போட்டுட்டு இருந்த. வாவ், எங்க அம்மையா இது? என்ன பேச்சு பேசுதா? உண்மையிலே இது கனவா இது நனவா? அத்தான் பக்கத்துல வாங்க. ஆடுறா சக்க நானா. இவ்வளவு நாள்ல தாலி கட்டின நாள்ல இருந்து வாயா போயா அவரை இவரன்னு தான் கூப்பிட்டுருக்கா. அத்தான்னு ஒரு நாள் கூட கூப்பிட்டதே இல்ல. இன்னைக்குதான் எனக்கு என் வாழ்க்கையில பெரிய லக்கி பிரைஸ் அடிச்சிருக்கு. அவ்வளவு குட்டி, செல்ல குட்டி. அத்தான், ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கங்களா? பாவு, கண்ண மூடணுமா? இப்பவே மூடுதேன். அப்படி இருந்துக்கங்க, நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது. இப்ப எதுக்கு என் கைய பிடிச்சு நுள்ளுன? இங்க நடக்கதெல்லாம் கனவா இல்ல நிஜமானு எனக்கு ஒரே டவுட்டா இருந்துச்சு. எங்க அம்மா வர எப்படி எல்லாம் பேசுறா, எனக்கு ஆச்சரியமா இருந்து நான் ஒருவேளை கனவா இருக்குமோ நினைச்சேன். இல்ல, நிஜம்தான். எவ்வளவு திமிரு இருக்கணும். என்ன அத்தான்னு கூப்பிட்டு என்ன செத்தவன் ஆக்கிட்டா. எனக்கு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லுதியே. நான் அப்படியே கனவுல கூட நினைக்கல தே. நல்லா இருப்பியே, என்ன நம்புங்க தே. அடியே, இந்த படம் கட்டுத வேலையெல்லாம் உங்க அம்மா வீட்ல, அதான் அந்த செல்ல தாய் வீட்ல வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க. அட்ரா சக்க நானா. அப்படி போட வருவாள சொத்தவள சொர்ண கிளிய கொக்காவா. என்ன என்ன வேணாலும் பேசுங்க தே. முதல்ல இந்த ரத்தத்தை நிறுத்தணும். ஆஸ்பத்திரிக்கு 2 ஊசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கூட என்ன பேசுங்க தே. நல்லா இருப்பியே, வாங்க தே. தயவு செய்து வாங்க. என் கூட அதுக்கு வரதுக்கு உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா உங்க மூவனை வேணா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க தே. சொன்னா கேளுங்க தே. அடியே, பாத்தியா? இதெல்லாம் எனக்கு அல்வா திங்க மாதிரி. ஜுஜுப்பி மேட்ரு. என்ன மேட்ரு சொல்லு? என்னதே? எதே உங்களுக்கு என்னதே ஆச்சு? கொஞ்ச
அம்மாடா செல்லண்டா. எனக்கு தலையும் புரியல காலும் புரியல ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குங்க? ஆமா உனக்கு ஒண்ணு புரியாதுல. இப்பவே உனக்கு எல்லாத்தையும் விலாவரிய புரிய வைக்கேன். எங்க அம்மா எல்லாத்தையும் புரிய வைக்க போறாளா? என்ன கிளாஸ் எடுக்க போறாளா? 1ஆம் கிளாஸா இல்ல 2ஆம் கிளாஸா? வீட்டை விட்டு வெளியே போடி. ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? எடி எங்கிட்ட இருக்க? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். எடி எப்ப வருவ? நான் எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாது. ஆனா கரெக்டா வர வேண்டிய நேரத்துல வந்து சேருவேன். டயலாக்கா பேசிட்டு இருக்க. வந்தனுச்சுக்கு மூஞ்சி மறையெல்லாம் பியாத்து. வீட்டுக்கு வந்து சேரு. சாவி இல்லாம நான் தேர்ல கிடக்கேன். வை வாரேன். சிறையளவா இருக்கம்மா. எனக்கு வந்து சேந்தேற 2 சாவி இருக்குல. அதுல ஒரு சாவி வீட்டுல வச்சு பூட்டிட்டு போயிட்டாரா. ஒரு சாவி கொண்டு போண்டியதானே. எப்பப்பா நமக்குன்னு வந்து சேருதுவல. ஒரு 5 நிமிஷம் வெளியில இங்க வந்துடப்படாது. உடனே மூக்கு வியாத்திரம். மனசை போன போட்டுருவாரு. சின்ன பொண்ணு, நான் போன உடனே முக்கியமான கதையையும் விட்டுறாதீங்கன்னு. அப்படியே கதை விட்டாலும் ஞாபகம் வச்சுக்க என்னெல்லாம் பேசுனீங்கன்னு வந்து சொல்லணும். சரியா? நாலுபடி அதெல்லாம் கதை விட மாட்டா. தைரியமா போங்க. இப்படிதான் 2 பேரும் சொல்லுவாள்வா. பொறவு நமக்கு தெரியாம என்னென்ன கதையெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விடுவாள்வா. சிம்மு உருவினது போதும். மீதி இருக்கிறது வீட்டுல போய் உருவிக்கிட்டே கொண்டு கீரையா. சின்ன பொண்ணு இருக்கட்டு. நம்ம 2 பேரும் பாதி கீரைய பேசி உருவி முடிப்போம். அதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வா. சரி சிம்மு. ஐயோ, வேனைய தேடி நம்ம வெளியே போட்டாலும் வேணா நம்மள தேடி வரதே கடவுளே. செல்ல தாயி, உள்ள கஞ்சி இல்லாம ஆக்கி விடுவோம். மர்மோ பாத்து எடுத்து பதனமா நடந்துக்கோ. எம்மா பேச்சு கொடுக்காத. செல்ல தாயி நொல்ல தாயி. என்ன செல்ல தாயி, முன்ன மாதிரிலாம் நீ இல்ல. வீட்டுக்கு வந்தவள வான்னு ஒரு வாரத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு வை காப்பி தண்ணி கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதாக்கா? நீ வேறக்கா ஒட்டுல புட்ட வச்சுட்டு இருக்க மாதிரி என் மருமோ தாய்வுல உட்கார்ந்துருக்கேன். எனக்கு வேற உடம்பு சரியில்லை. அதான் பேசாம என் போருக்குள்ள உட்கார்ந்துருக்கேன். இல்லன்னா உன்னை இருக்க சொல்ல மாட்டேனா? காப்பி தண்ணி எல்லாம் போட்டு தர மாட்டேனா? நீ போயிட்டு வாக்கா. நான் பொறவு கூட பேசேன். எனக்கு ஒரு மாதிரி படபடத்துட்டு வருது. தலை வர கிருகிருன்னு சுத்துது. கொஞ்ச நேரம் படுக்கணும். ஏன் வராது? என்ன கண்டோனே உனக்கு தலை கிருகிருன்னு சுத்திரும். நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டேன்னா உனக்கு தலையே வெடிச்சிரும். சொல்லல, நான் பாறேன். இருக்கா உடனே கோவப்படுதே. இது என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ. எல்லாம் உன் மொவ ராதிகாவை பத்தி தான். என்னக்க சொல்லுதே? என் மோவள பத்தியா? என்ன விஷயம்க்கா? மர்மக்காரர் இருக்காம்ல, மர்மக்காரன் ஒரு தொப்பி வச்சிட்டு தெரியாமல அவன். ஏக்கா, என் மர்மனை பத்தி நானே பெருமையா சொல்லக்கூடாது. தங்கம்னா தங்கம், பத்திரமாத்து தங்கம். கல்லுல போட்டு நங்கு உரசி எடுத்தாலும் கூட மனுஷன் அப்படியே தான் இருப்பாருக்கா. அவ்வளவு நல்ல மனுஷன். அவ மாமியா காரியாவது கொஞ்சம் சேத்துக்கலாம். ஆனா அவ நாத்தன காரி தான். கையில் எடுக்க ஆவாதவா. அவளையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறான்னா என் மருமை நல்ல குணமா இருக்கனாலதான் என் மோவ அந்த வீட்டுல இருக்கா. நீ ஒரு பக்கம் இப்படி நினைச்சிட்டு இருக்க. ஆனா வேற மாதிரில விதி விளையாடுது. என்னக்கா விதி சதின்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? நேத்து நான் ரோட்டு பக்கம் ரசவடை வாங்க போனேன் கடையில. ரசவடைக்கும் என் மோவா விதி சதிக்கும் என்னக்கா சம்பந்தம்? என்னடா வெள்ளையம்மா கிளவி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுதால நினைச்சுக்கிடாத. எல்லாம் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. உன் மர்மம் இருக்கானே மர்மே, அந்த மஞ்ச மண்டையை கூட்டிக்கிட்டு பைக்குல டர்ரு புருன்னு பறக்கம். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி 2 பேர் நிக்கானுல. டேய் சுபினே, உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன். உன் ஃப்ரெண்டுங்க வந்து நிப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. டேய் சுபினே, தினேஷ் 2 பேர் சேர்ந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களாடா? ஏய், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பயப்படாதீங்க. அன்னைக்கு தினேஷ் ஊருக்கு ஒரு அக்கா வீட்டுல இந்த பேக் கொடுக்க வந்தோம்ல. அந்த அக்காவோட போன் நம்பர் உனக்கு தெரியுமாடா தினேஷ்? டேய் சுபினு, உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுடா. நான் ட்ரெஸ் கூட மாத்தாம அங்கே எங்கே சுத்திட்டு தெரியுதேன். அந்த பொண்ணுகிட்ட தான் அந்த பேக் இருக்குன்னு நினைக்கேன். அதான் என்னோட பேக். அதுலதான் எங்களோட ட்ரெஸ் திங்ஸ் எல்லாமே இருக்கு. என்னோட பேக்கும் அந்த பொண்ணோட பேக்கும் மாறிட்டுடா. அந்த பொண்ணுகிட்ட தான் என் பேக் இருக்கான்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் போன் பண்ணி கேட்டுட்டா போதும். அதுக்கு தாண்டா போன் நம்பர் கேக்குறேன். ஏ, அப்போ இவ்வளவு நேரம் அந்த போன் நம்பர் வச்சுட்டு தான் என்கிட்ட உங்க அம்மாட்ட இருக்கு அப்படி இப்படின்னு கதை விட்டுருக்க. சொல்லுடா, சீக்கிரம் சொல்லுடா. 9341 00 கடைசில. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா 2 பேருக்கும். அடியே, உன்கிட்ட இங்கிலீஷ்லயே சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்ல தான சொல்லிட்டு இருக்கேன். வீட்டை விட்டு வெளியே போடி. ஏமா ஏமா இப்படிலாம்
பேசுத? உன்னை யார் இப்படி பேச வச்சிருக்கா? கேக்குறான் பாரு ஒரு கேள்வி, கேனத்தனமான கேள்வி. எங்க நொண்ணங்காரன் யார் சொல்லி கொடுத்தானு? வேற யார் சொல்லி கொடுக்கணும்? எங்க அம்மையே பேசுதா? இன்னைக்குதான் அவளுக்கு சுய புத்தி வந்து சுயமா சிந்தித்து சுயமா பேசுதா. ஏட்டி உன்னை வெளியே போன்னு சொன்னேன், உனக்கு என்ன காது அவிஞ்சா போயிருக்கு? நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போறேன்? இது என் புருஷன் இருக்க வீடு, நான் இங்கதான் இருப்பேன். மயிலே மயிலே இறகு போடுனா போடுமா, போடாது புடுங்கி எடுக்கணும். அப்படிதான் நீனும். எம்மா விடு விடு. எம்மா என் பொண்டாட்டிக்கு அநியாயம் பண்ணாத, விடு. எம்மா என் மாமியாக்காரி என் பொண்டாட்டியை விட 10 மடங்கு பஜாரியா இருப்ப போல இருக்க. பாத்துக்கோங்க, நீங்களும் பார்த்து எடுத்து பதனமா நடந்துக்கோங்க. உங்க சீட்டு என்ன இக்கிலிதுன்னு தெரியல. எங்க அம்மா புயல் மாறல சுழண்டு சுழண்டு அடிக்கா. நானே இதை நினைச்சு கூட பாக்கலையே. எங்க அண்ணனுக்கு கொடுத்தாலே ஒரு அடி, அதுதான் ஹைலைட். எங்க அண்ணனுக்கு கொடுக்க கொடையில அவ அடங்குவா. ஓட்டி உங்க ஆத்தா வீட்டுக்கு. அண்ணன் எப்ப சாவா தின்ன எப்ப காலியாவும் காத்து கிடந்தியா? என்ன கொண்டு போட்டு உங்க அம்மா வீட்டுக்கு என் மகனை இழுத்துட்டு போறதுக்கு காத்திருக்கியா? பொண்டாட்டியை விட்டுருமா. அம்மா வீட்டுக்கு போவாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டா. இங்க இருந்து ஒரு எட்டு சாடு அங்க, அங்க இருந்து ஒரு எட்டு சாடு இங்க, அப்படியே சாடிக்கிட்டு திரிவா. ஒரு இடத்துல இங்க இருக்காளா அம்மா வீடே கெதின்னு கிடப்பா. இப்ப போனாலும் போக மாட்டேங்க. நடிப்பு எல்லாம் நடிப்பு. வியானுக்குனே கழுத்து பிடிச்சு தள்ளினவரும் போக மாட்டேங்களே. நானும் சேர்ந்து போய் கழுத்து பிடிச்சு தள்ளிடுவேன். சரி என் பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கேன். அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தா இவளுக்கு தான் அல்வா திங்க மாதிரி தானே, போக வேண்டியதானே. என்னடா இது ராதிகா வீட்ல இருந்து சத்தம் ஒரு மாதிரி கேக்கு, சண்டை நடக்கா? என்னடா இது ஒரு நாள் இல்லாத திருநாளா? இன்னைக்கு ராதிகா வீட்ல ஒரு மாதிரி அடிபடி நடக்க மாதிரி இருக்கு. சத்தம் வீட்டுக்குள்ள பலமா கேக்கு, என்ன ஏதுன்னு தெரியலையே. ஏன் வசந்தி புஷ்பகோ, ராதிகா வீட்ல ஏதோ சத்தம் கேட்க மாதிரி இருக்கு. என்னமோ அடிபடியா தான் இருக்குன்னு நினைக்கேன். அவ மாமியா கிளவி சத்தம் ஒரு மாதிரி கேக்கு, நாத்து சத்தம் அதுக்கு மேல கேக்கு, என்ன ஏதுன்னு தெரியலையே. வீட்டுக்குள்ள போவதுக்கும் ஒரு மாதிரி இருக்க. நாலுமணி சின்ன பொண்ணு எங்க போனா? எக்கா அவ சிம்மு வீட்ல வந்து கதை விட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு போன் போட்டு சொல்லு, ராதிகா வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு. ஏன் உங்ககிட்ட போன் இருக்கும்ல, போன் போட்டு சொல்ல வேண்டியதுனே. நான் தான் போன் போடணுமாக்கா? ஆமா நான் போன் போட போவேன். அதுக்குள்ள சண்டை நடக்கும், அது கேட்காண்டமா. 4 மணிக்கு திடீர்னு இருந்தாப்ல இளவிரும். இன்னைக்கு பாத்து எங்கள போன்ல பைசா தீந்திருக்கு. நான் இன்னும் பைசா பட்டு தான் பேச முடியும். அதனாலதான் சொல்றேன் உன்னை பேச சொல்லி. பாருங்க, என்ன வரந்தாலும் இப்படி எல்லாம் பண்ண தப்பு பாத்துக்கோங்க. அடியே 4 முடி எவடமே வரலையேன்னு நினைச்சேன். வந்துட்டியா நீ முத ஆளா? இந்த பாரு 4 முடி 5 முடின்னு ஏதாவது வட்ட பேர் வச்சு கூப்பிட்ட ஒன்னு நொறுக்கி விட பாத்துக்கா. நீ எல்லாம் வாயாலே வடச்சிடக்கூடியவா. உன்கிட்ட நட்டி பேச்சு, உன் பேச்செல்லாம் வேற யார்கிட்டயும் வந்து வச்சுக்கா. உன் கூட 2-3 பேர் திரிவாள்வல்ல, அவகிட்ட வச்சுக்க உன் பேச்ச. இந்த பாரு இது என் குடும்ப விஷயம். குடும்ப விஷயத்துல வந்து தலையிட்டதுக்கு நீ யாருட்டி? எம்மா கதவு தர, கதவு தர. இந்த 2 ராட்சசிகள்கிட்டயும் நம்மளால பேசி ஜெயிக்க முடியாது. என்ன ஆட்டம் ஆடுதாள்வோம்மா. அம்மா எங்க இருந்து வந்தாலும் தெரியலம்மா. படுபாவியா ஆடிட்டு கிடக்காளோ தெருல கிடந்து. சின்ன பொண்ணுட்டு நேர்ல போய் சொல்லிட வேண்டியதான். எப்படி வீட்டுக்கு பெயர் பண்ண நேரம் வீட்டுல போய் சொல்லுவோம். என்னடி தெருல கிடந்து சீன் போட்டுட்டு இருக்க? எல்லாரும் உன்னை பார்த்து பாவம் பரிதாபம் பார்க்கணும்னா எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். 4 செவத்துக்குள்ள நம்ம வீட்டு பிரச்சனையை முடிச்சுக்கிடுவோம். எங்க அம்மா வீட்டுக்கு நான் போல. பிரச்சனை பெருசாயிட்டா எல்லாரும் அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாம் கண்ணு மூக்கு காது வச்சு பேசுவாங்க. தயவு செய்து நீங்க உங்க அம்மாட்ட சொல்லுங்க. என்ன சொல்லணும்? உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் மகாராணி மாதிரி உட்கார வச்சு சோறும் கறியும் ஜூஸும் அதுவும் இதுவும் கையில கொண்டு கொடுக்கணும். நீ நல்லா தின்னுபட்டு எங்க அம்மையை கொடுமைப்படுத்துவ, என்ன கொடுமைப்படுத்துவ? நான் என்னைக்கு கொடுமைப்படுத்தினேன்? என்னால முடிஞ்சதை செய்து எடுத்து தரதானே செஞ்சேன். ஏதோ தெரியுமா, நானும் அவசரத்துல அந்த கல்லதிக்கு போட்டுட்டேன். அதான் நான் சொல்லிட்டேன்ல தெரியாதனமா செஞ்சுட்டேன்னு. ஆமாடி, எல்லாத்தையும் செய்து போட்டு தெரியாதனமா செய்வேன் சொல்லுவேன். திடீர்னு எங்க அம்மைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்ன செய்வேன்? சொல்லுடி சொல்லு. ப்ளீஸ் அண்ணி. இதெல்லாம் கல்லத்துக்கு எரிய முன்னாடி யோசிச்சிருக்கணும். ப்ளீஸ் எங்க அண்ணன் ஒரு அப்பாவி, அதனாலதான் அவனை தூக்கி போட்டு அடிக்க. அவன் அடியை வாங்கிக்கிட்டு என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் உனக்கு சப்போர்ட் பண்ணதான் பாரு, அதை சொல்லணும். நீ பண்ணுன அநியாயத்தை இவ்வளவு நாள் எங்க அம்மனால பொறுத்துட்டு இருந்தா. எவ்வளவு நாள் தான் அவளும் பொறுப்பா? பொறுத்து பார்த்தா இன்னைக்கு பொங்கி எழுந்துட்டா. வா இன்னும் எதுக்குங்க நின்னுட்டு இருக்க? வாய் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கியா? உள்ள கூப்பிடுவோம் நினைச்சியா? உள்ள கூப்பிடவே மாட்டோம். உங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஆத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி ஆடிட்டு போவில்ல, போயேன். இப்ப எதுக்கு நின்னுட்டு இருக்க? எங்க அம்மா வீட்டுக்கு சும்மா போவே, சண்டை போட்டுட்டுலாம் நான் போக மாட்டேன். பிரச்சனையோட போறா நல்லாவா இருக்கு. பிரச்சனை பண்ணதுக்குனே நீ அர்ச்சனையை போட்டுட்டு வந்து நிக்க. எங்களை சொல்லுதா பிரச்சனை பண்ணுவேன்னு? ஏன்னா உனக்கு பிரச்சனை பண்ணவே தெரியாதுல்ல. மரியாதையா பேரு புருஷனை கூப்பிடுங்க. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். யாரு? எங்க அண்ணனியா? அவனை எப்பண்டா உன்னை அடிச்சு பத்தலான்னு காத்துட்டு இருந்தா. நீ வேற. அப்படிலாம் இல்ல, தள்ளுங்க. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். ஆமா இவ சொல்லிட்டு போறா. அவனுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறதுல சம்மதம் இல்லன்னாதான் வெளியில ஓடி வந்திருப்பானே. அவன் உங்க அம்மா வீட்டுக்கு நீ போட்டுன்னு தான் வீட்டுக்குள்ளே கிடக்கான். இதுல இருந்து தெரியலையாக்கா எங்க அண்ணனுக்கு உன்னை வீட்டுல வச்சிருக்கிறதுக்கே விருப்பம் இல்ல. போ உங்க வீட்டுக்கு. போக போறே இல்லைன்னா கழுத்து பிடிச்சு தள்ளவா. யாருமே இல்லையா?
கேட்கறதுக்கு என்னால முடியலையப்பா. என்ன ஆட்டம் போடுதால்வா? 4 படி கூட பயந்து தெரிச்சு ஓடிட்டாளே. இப்போ இவள்ட்ட என்ன சொல்லுது? அம்மாடியா என்ன வறுத்து வாராளுவம்மா அம்மையும் அவளும். ஐயா கிளவி எப்போ வந்துச்சு? இது உஸ்கனாம வந்து நிக்கி. புஷ்பா என்னாச்சு? என்ன பிரச்சனை? எத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியலதே. நான் வீட்டுக்குள்ள கிடந்தேன், வேலை பார்த்துட்டு கிடந்தேன். என்னவோ சத்தம் கேட்டுனா நானும் தெரு கொடிந்து பாக்கேன். இங்க பார்த்தா இங்க சண்டை நடக்கு. இந்த ராதிகாவ அவ மாமியாக்காரியும் அவ அண்ணிக்காரியும் சேர்ந்துக்கிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில தண்ணி உங்க வீட்டுக்கு போ, உங்க அம்மாக்காரி வீட்டுக்கு போ, அத்தை வீட்டுக்கு போ, இங்க வந்துடாத அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி தள்ளுதாளுவா. என்ன யாது பிரச்சனைன்னு ஒண்ணுமே புரியலதே. சின்ன பொண்ணு எங்க போறான்னு தெரியல. சின்ன தைக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சு அவ்வளவுதான் 2 பேரையும் உண்டு இல்லன்னு பண்ணி விடுவா. என்னக்கா சொல்லுத? இதெல்லாம் நெசந்தானா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? என் 2 கண்ணால பார்த்தேன். அதுதான் வந்து வாங்கிட்ட சொல்லுதேன். கிளவி என்னத்தையோ பாட்டு கொடுக்க நான் சொல்லியிருக்கேன் என் மாமியாக்காரிட்ட. இந்த கிளவியை ஏத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். மெனக்கிட்டு வீட்டுக்குள்ள தூக்கி கொண்டு வச்சு அந்த கதை வேற கட்டிட்டு இருக்கு. எட்டே என்னத்தை இதெல்லாம்? மர்மல அது வந்து என் மாமா. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு 4 படி இப்ப எதுக்கு இப்படி பதறிட்டு வாரிய? சின்ன பொண்ணு ராதிகா இருக்கல, ராதிகா ராதிகா ராதிகா. என் 4 படி எதுவா இருந்தாலும் சொல்லி தொலைங்க. சின்ன பொண்ணு ராதிகாவ அவ மாமியாரும் நாத்தனாகாரியும் சேர்ந்து கழுத்து பிடிச்சி தெருல தள்ளிட்டாளுவோ. உங்க அம்மா வீட்டுக்கு போன அடிச்சு பத்திட்டாளுவோ. சொந்தங்களே கதை விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இனி என்ன ஆகும் பொறுத்து பாப்போம். அடுத்த வீடியோல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்தடுத்து பல திருப்பங்களோட கதை வரவிருக்குது. நீங்களும் தொடர்ந்து பாருங்க சொந்தங்களே. சரி, ஞாயிறு அடுத்த வீடியோல பாப்போம் என்ன ஆக போகுதுன்னு.